Hi Beno. Hello sir. How are you? I'm good sir. I'm fine. ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களை பார்த்து. Yeah, very well. And when you're talking to you, I know that you're now first secretary. that too information and political in Jakarta, Embassy of India. First Secretary Commerce, sir. Embassy Commerce. of India, Jakarta. Okay. First Secretary Information, Political and Policy Planning வந்து Embassy of India, Kuala Lumpur, Malaysia. அங்க 3 years முடிச்சிட்டேன் சார். 3 years முடிச்சிட்டு Embassy of India, Jakarta-க்கு வந்திருக்கேன். So sir, I'm very happy. நீங்க உங்க கூட பேசுறது it's an honor sir. I'm very happy. Yeah, yes. I just want to have a casual conversation but very serious to others. Yes sir. Though we want to have a very chit chat type. Yes sir. நான் உங்க ஸ்கூலுக்கு உங்க காலேஜ்க்கும் போனேன். Yes sir. I think மத்தவங்களுக்கு நீங்க எங்க படிச்சீங்க? Little Flower sir. Exactly. Little Flower நுங்கம்பாக்கம். Yes sir. And also உங்க காலேஜ் Stella Maris College, Loyola College. Yes sir. அது உங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர் HOD மீட் பண்ணேன். Okay sir. அவங்க கிட்ட even I was asking இந்த क्वेश्चன் உங்ககிட்டயும் கேட்கணும் அப்படினு. Yes sir. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. Yes sir. உங்களெல்லாம் கிளாஸ்ல எல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படினு. எதிர்பார்த்திருப்பாங்க சார். So அது மாதிரி see sometimes ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்டட். ட்ரூ. அது கிளாஸ்ல நல்லா படிக்கிற பசங்க யூசுவலா வந்து எக்ஸ்பெக்டட்னஸ் இருக்கும். எஸ் இவங்கெல்லாம் அப்படின்னு. ஒரு சில பேர் அன்எக்ஸ்பெக்டட். திடீர்னு பாக்குறப்ப என்னடா நீயா அப்படின்னு வாங்கல. அது மாதிரி சம்டைம்ஸ் உங்களை எப்பவுமே என்னோட எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச்லயும் உங்களை மென்ஷன் பண்றது உண்டு. அதாவது இந்த எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் இஸ் அகேன் விச் வெரி யூஸ்வல் பட் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நினைச்சு பார்க்க முடியாததுதான் உங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசுறப்ப அவங்க சொன்ன விஷயம். நாங்க வந்து பெனோ நினைச்சு பார்த்தோம், ஆனா இந்த ஸ்கேலுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்க நினைச்சு பார்க்கல அப்படின்னு. ஆனா நீங்க நினைச்சு பார்த்தீங்களா உங்களோட ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல எப்பயாவது? சார் ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெருசா பியூரோக்ராட்டிக் அந்த எக்ஸ்போஜர் கிடையாது. நான் வந்து ஒரு டாட்டர் ஆஃப் அ பியூரோக்ராட் கிடையாது. எங்கள் அப்பா மிஸ்டர் லூக் ஆந்தனி சார்ல்ஸ் வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, அம்மா வந்து ஹோம் மேக்கர். ஸோ என்னுடைய ஃபேமிலிலையும் பியூரோக்ராட்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து அது எக்ஸ்பெக்டடானா ட்ரூலி இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட் பை மீ, ஐதர் பை மீ ஆர் பை அதர்ஸ் அஸ் வெல். பட் சார் ஒரு அந்த 10th 11th 12th வரும்போது டெஃபினெட்லி சார் நிறைய இன்டர்வியூஸ்ல நான் சொல்லியிருக்கேன், நிறைய ஃபேக்டர்ஸ்னால ஐ ரியலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நினைச்சேங்கிறத தாண்டி டிசைட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டேஜ் வந்து நான் அமெரிக்கா தமிழ் சங்கத்துல பேசும்போது பிட்ஸ்பர்க்ல 2008ல நான் சொன்னது ஐ மைட் நாட் ஹேவ் விஷன் பட் ஐ ஹேவ் அ விஷன் டு பிகம் அ சிவில் சர்வெண்ட். சோ எனக்கு வந்து that's more of an insight. yes sir. அதாவது நான் வந்து பியாண்ட் எக்ஸ்பெக்டடா இருக்கணும், நான் வந்து எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி நான் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு டெலிபரேட்டா பண்ண எஃபர்ட் இல்ல. பட் நான் வந்து எக்ஸ்பெக்டடாவே இருந்துட கூடாதுங்கிற டிசிஷன்ல நான் உறுதியா இருந்தேன். சோ நான் வந்து ஜஸ்ட் நான் வந்து இப்படிதான் இருப்பேன். நான் வந்து என்ன நிறைய பேர் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க, எப்படின்னா நீ 10th ஃபினிஷ் பண்ணிருவியா, ஏன்னா 1994 நான் ஸ்கூலுக்கு போனது. எக்ஸாக்ட்லி 1994ல நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, 10th இந்த பொண்ணை நீங்க ஸ்கூல்ல விட்டு நிறுத்திடுவீங்களா, 12th நிறுத்திடுவீங்களா. அப்பெல்லாம் என்னோட பேரண்ட்ஸ் சொன்னது வந்து அதெல்லாம் இல்ல, அவ எப்ப படிக்கிறாளோ அப்ப எது வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறாளோ அது வரைக்கும் அவ படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதாவது நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால்ன்ற மாதிரி அப்படி நினைச்சது மட்டும் இல்ல சார், நினைக்காத விஷயங்களையும் நினைச்சு பார்க்க இயலாத விஷயங்களையும் நடத்தி காமிக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நம்ம பிறந்ததுக்கான பர்பஸ். நான் வந்து ஜஸ்ட் ஐம் நாட் எக்ஸிஸ்டிங். எக்ஸிஸ்டன்ஸ்னா யார் வேணாலும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு போலாம். ஒரு அனிமல் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஒரு பூச்சி எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் we have to live our life, live the best, live to the best of our abilities. So அப்படி பண்ணும்பொழுது அந்த பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது பிளானே பண்ணாம அது தானாவே நடக்கக்கூடிய இயல்பாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன்.
So that is what I feel that it's a mission impossible. And the mission impossible making it possible அப்படின்றது தான் beyond expectation. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேருக்கு என்ன எல்லாருக்கும் லைஃப்ல எக்ஸ்பெக்டேஷன்ல அந்த எக்ஸ்பெக்டடா வரலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அதிருப்தி இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சம்டைம்ஸ் இட் இஸ் அகேன் that is again off the record. But beyond expectation தான் எல்லார்கிட்டயும் இந்த வீடியோ மூலமா உங்களோட மெசேஜ் நான் நினைக்கிறேன் சார். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்களுக்காக நம்ம ஆஸ்பயர் பண்றதும் தப்பில்ல. ஆனா இந்த எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்காதப்ப மனசை தளர விடுறது தான் தப்பு. அத எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த பாதையை, அந்த ஒரு தேடலை நம்ம லைவாவே வச்சிருந்தோம்னா எக்ஸ்பெக்டேஷன் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆகும். பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பெரிய சக்சஸ் ஆக மாறும் சார். கரெக்டா சூப்பரா சொன்னீங்க. அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை அப்படியே படம் பிடிச்சி காமிச்சிங்க. உங்களை இது எப்படி அப்ரிஷியேட் பண்றதுன்னு எனக்கு வார்த்தைகளே இல்லை. நீங்க நடுவுல சொன்னீங்க இந்த ஆஸ்பிரேஷன் அப்படின்ற வார்த்தையை நீங்க இயல்பாவே சொல்லிட்டீங்க. நான் அது சார்ந்த விஷயங்களை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷனா இருக்கு. ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ல ஆஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா they want to be professional. பட் நிறைய பேர் நிறைய படிக்கிறாங்க, ஆனா ஆஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல்ல, ரொம்ப மினிமலைஸ்டா அவங்க லைஃப்ல ஒரு வித்தின் த பாக்ஸ்குள்ள வச்சுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை பாக்குறப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லுவேன்னா, ஒரு 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 டிகிரி, ஒரு ஆர்டினரி இங்கிலீஷ் லிட்டரேச்சர் டிகிரியை வச்சுக்கிட்டு someone is trying to maximize their aspiration. இது எனக்கும் இருந்தது. ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கும் இருந்தது. நான் உங்களை பாக்குறப்ப சம்டைம்ஸ் எனக்கே ஒரு 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 டேக் பேக் இருக்கும். நாம நிறைய மேக்சிமைஸ் பண்ணலையோ நம்மள ஆஸ்பயர் பண்றதுல. இந்த மேக்சிமைஸ் ஆஸ்பிரேஷன் அதுவும் சிவில் சர்வீஸ்ல எப்படி உங்களுக்கு அங்க லேண்ட் ஆச்சு சார்? ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறோம். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு நினைக்கிறோம். பட் அது எல்லாமே நமக்குள்ள இருந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது மத்தவங்க எங்க அப்பா நிறைய பேர்ட்ட நீங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க போய் கேட்டீங்கன்னா ஏன் நீங்க இங்க சேர்ந்தீங்க அப்படின்னா, எங்க அப்பா என்ன இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் காலத்துல அவர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சாராம். ஆனா அவர் ஆக முடியலன்னு என்னை இன்னைக்கு சேர்த்து விட்டு இருக்காரு. ஆனா உனக்கு இது பிடிச்சிருக்கான்னா சேர்த்து விட்டுட்டாங்க, படிக்கிறேன். சோ இந்த இடத்துல எனக்கு இந்த படிப்பை விட நான் வேற எனக்கு பிடிச்சமான விஷயத்த படிக்கிறேன், பிடிச்சமான ஒரு 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 ஆஸ்பெக்ட் நான் எடுத்து படிக்கிறேன்பான்னு அந்த குழந்தையும் சொல்லவில்லை. அட் த சேம் டைம் the parent also did not give adequate thought more often to what the child is thinking about, what the child wants to aspire for, what the child more importantly wishes to aspire for. That's very very important. Adala many a times we are not liking our what is going to be our aspiration or what is to be our aspiration. Many a times we are not in an informed manner choosing that aspiration. Yeah, that's again திரும்ப அந்த reinforcementல what I always say to even the students also, you be a carbon but don't be an ordinary carbon. Yes, you be a toughened carbon like a diamond. Yes sir, yes sir, yes that's sir. Again with high refractive index. Yes sir. உங்களை பார்க்கறப்ப அந்த maximized aspirationல when I look at others again with a normal lifeல அவங்களோட aspirationலாம் ரொம்ப low level இருக்கிறப்ப உங்களை சொல்றது உண்டு. See, Beno Zephine IFS பாருங்க, அவங்கள பாக்குறப்ப எனக்கே அவங்கள பாக்குறப்ப I get goosebumps actually அப்படின்னு சொல்லுவேன் நானு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரேட் பர்சனாலிட்டியில என்னோட மைண்ட்ல இருக்கிற the top personality அப்படின்னா Beno Zephine IFS. Oh sir, the maximized aspiration. I feel really honored sir. But sir, Beno Zephine Azhagiri IFS ங்கற ஒரு பொண்ணு இன்னைக்கு ஆபீசரா இருக்கிற
சின்ன வயசுல லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட்லயும் ஸ்டெல்லா மரிஸ்லயும் லாயலா காலேஜ்லயும் படிச்ச பொண்ணு, அந்த அந்த பொண்ணுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே பண்ணணும்னு நினைச்சிருந்தா மேபி அந்த பொண்ணு அந்த இன்னைக்கு இந்த ஆபீசரா இருந்திருக்க முடியாதோன்னு தோணுது. சோ அந்த பொண்ணு இன்னைக்கு ஆபீசரா இருக்கிற இந்த பெனோ ஜெஃபின் அழகிரி IFS அன்னைக்கு ஓகே நான் வந்து இப்படி அமைச்சுக்க போறேன் வாழ்க்கைய, நான் இப்படி படிக்க போறேன், என்னுடைய ஆஸ்பிரேஷனை நான் பர்சியூ பண்ண போறேன் அப்படின்னு ஃப்ரம் த ஹார்ட் நினைச்சதுனால ஐ திங்க் இது வந்து பாசிபிள் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நீங்க இந்த பாயிண்ட்ல நான் உங்களை தடவை பார்த்தப்ப அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன். தட் யூ ஹேவ் தட் இன்சைட் அப்படின்றது. எஸ் சார். சார் அதாவது நான் வந்து மத்தவங்க செதுக்க வேண்டிய சிற்பமா இல்லைன்னா நான் செதுக்க வேண்டிய சிற்பமா அப்படிங்கிற டிசிஷனை நாம தான் எடுக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த டிசிஷன்ல இருந்து நம்மளோட ஆஸ்பிரேஷனுக்கான குவாலிட்டி புரிஞ்சிரும் சார். இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு ஏன்னா இப்போ நீங்க குவாலிஃபை ஆயிட்டு நீங்க சர்வீஸ்குள்ள என்டர் ஆகுறப்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா நம்ம ஒரு நோன் என்விரான்மெண்ட்ல இருக்கிறோம். நம்மள வந்து ஒரு ஒரு அந்த அந்த ஒரு பிரசிடென்ட் இருக்கும். ரைட், ஓகே, பெனோனா இத்தனை மணிக்கு காலேஜ்க்கு வருவாங்க, பெனோனா இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க, பெனோனா வீட்டில் இத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு பிரசிடென்ட் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போகிறப்ப உங்களோட சீனியர்ஸ், உங்களோட சபார்டினேட்ஸ், உங்க கூட இருக்கிற கொலீக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து அது ஒரு அன்பிரசிடென்ட் அது ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் இன்டு தி என்விரான்மெண்ட் தட் இஸ் அகெயின் அன்பிரசிடென்ட் விச் இஸ் அகெயின் அ ஃபார்மல் என்விரான்மெண்ட், ஃபார்மல் சிஸ்டம்குள்ள. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உங்களுக்கு அந்த அன்பிரசிடென்ட் என்விரான்மெண்ட்ல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அந்த சைட்ல இருந்த என்விரான்மெண்ட், இந்த சைட்ல இருக்க என்விரான்மெண்ட், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருந்தது அது கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் 2014ல நான் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி 15ல எனக்கு சர்வீஸ் அலோகேஷன் வந்தப்போ தட் பாயிண்ட் இன் டைம் ஐ வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விஷுவலி சேலஞ்ச்ட் 100% விஷுவலி சேலஞ்ச்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் in 69-year-old Indian history. இது வந்து ஒரு சேலஞ்சா எனக்கு தெரிஞ்சது சார். அட் த சேம் டைம் இது எவ்வளவு தூரம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரிஞ்சதோ, இது எவ்வளவு தூரம் எனக்காக கிடைச்ச அங்கீகாரமா எனக்கு தெரிஞ்சதோ, எவ்வளவு தூரம் எல்லா லீடர்ஸும் எடுத்த முயற்சியாக எனக்கு தெரிந்ததோ, அதே அளவுக்கு I was aware of the challenges and obstacles that would be there. அந்த ஃபீலிங் எனக்கு இருந்தது சார். பட் அட் த சேம் டைம் என்னோட சீனியர்ஸ் கிட்ட நான் அப்ரோச் பண்ணும்போது பேசும்பொழுது அவங்க எல்லாருமே என்னை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷுவலி சேலஞ்ச்ட் ஆஃபீஸரா அவங்க என்ன பார்க்கல. I must really thank my ministry and all the officers who had taught me and who are teaching me and who will be teaching me in times to come. No one treated me differently. Okay. I was never looked at differently by my service colleagues. Okay. Everybody treated me on par with others. They gave me the opportunities that that helped me to perform and show my capabilities. They trusted my abilities. Wonderful. They believed that I have the potential to deliver. So nice. So இனிஷியலா போகும்பொழுது லாங்குவேஜ் அலோகேஷன் நடக்கும்போதும் சரி, நிறைய விஷயங்கள் நியூவா நடக்கும்போதும் மினிஸ்ட்ரி கேவ் அ வெரி 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 thoughtful attention to each and every detail. And I was looked after and I am looked after wonderful in a wonderful manner by my service, by my ministry. That's really great. So I'm really thankful to the ministry and all my colleagues, especially from seniors. The kind of encouragement that I get, they never distinguished me or differentiated me from others. I salute my ministry at this moment. Wonderful. This is a point where I just want to touch upon, because நிறைய பேருக்கு இந்த ரூரல் சைட்ல இருந்து வரவங்க, அர்பன் சைட்ல இருந்து வரவங்களுக்குலாம் சர்வீஸ்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இன்ஹிபிஷன்ஸ் வச்சுக்கிறாங்க மைண்டுக்குள்ள.
எனக்கு வந்து இது வராது அது வராது இது தெரியாது அது தெரியாது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற இந்த மாதிரி மைண்ட்ல இருக்கிற நிறைய இன்ஹிபிஷன்ஸ்லாம் அவங்கள வந்து பெஸ்டா ஆஸ்பயர் பண்றதுக்கும் மேக்சிமைஸ்டா ஆஸ்பயர் பண்றதுக்கு அலோவ் பண்றதே இல்லை. அப்படி ஆஸ்பயர் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி அன்பிரசிடென்டா இருந்தா கூட, அது வந்து ஒரு நியூ என்விரான்மெண்டா அன்பிரசிடென்டா இருந்தா கூட, that everyone will make it a normal, everyone make us to feel normal. Correct. ஒரு new normal மாதிரி இல்லாம, it is again they treat us that we are in the normal environment அப்படின்றத நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளோட ஆஸ்பிரேஷனோட கிரேட்டர் ஐடென்டிட்டி. Sir, what you're saying is really correct. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து நான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட்டா. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, முதல்ல எப்படி படிக்கணும், என்ன புக்கை படிக்கணும், எந்த விதமா படிக்கணும், எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம, சர்வீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இது நடக்குமா, அது நடக்குமா, இது கிடைக்குமா, இது வருமா, சர்வீஸ் போகும்போது எனக்கு எந்த கார்டர் வரும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அண்ட் டேக் தட் ரைட் ஸ்டெப் whenever it is essential. ஏன்னா இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது படிக்க வேண்டியது, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குங்கிற நேச்சரை புரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி நீங்க இப்ப நீங்க பண்ண வேண்டியது நீங்க எப்படி பெட்டரா ஆன்சர் பண்ணணுங்கிறத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டியது. இதைதான் நம்ம இப்ப பண்ணணுமே தவிர நாளான்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது. நான் வந்து ஐம் நாட் சேயிங் டோன்ட் பி ப்ரோஆக்டிவ். டெஃபினெட்லி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி ப்ரோஆக்டிவ் அண்ட் பின்னால் வருவதை முன்னால் அறிந்து நாம் வந்து செயல்பட வேண்டும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. பட் எந்த இடத்துல அந்த மாதிரியான அப்ரோச் வேணுங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து கரெக்டா நம்ம நீட்டா இப்போ இது தேவை, நெக்ஸ்ட் இது தேவை, இதை முடிச்சோடனே இதை திங்க் பண்ணலாம் அப்படின்னு ஆஸ்பிரன்ஸ் யோசிச்சாலே அவங்க மைண்ட்ல இருக்கிற நிறைய ரோட் பிளாக்ஸ் கிளியர் ஆயிரும். நான் வந்து இப்போ ஃபாரின் சர்வீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே, ஐயோ நான் ஃபாரின் சர்வீஸ் போனா எப்படி இருக்கும், என்ன விஷுவலி சேலஞ்ச் எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவாங்க, என்ன டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுவாங்களா, எல்லாரும் கூட சேர்ந்தே ட்ரீட் பண்ணுவாங்களா, ஆன் பார்ட் ட்ரீட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா எல்லாரை விட ப்ரிவிலேஜ்டா ட்ரீட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா எல்லாரை விட டிஃப்ரெண்டா இவளால வேலை செய்ய முடியாதுன்னு ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களா, இப்படியே நான் யோசிச்சு இருந்தேன்னா என்னால அந்த இடத்துக்கு ஃப்ரீயா போயிருக்க முடியாது. நான் எந்த ஒரு ஸ்டீரியோ டைப்ஸோ இன்ஹிபிஷன்ஸோ இல்லாம போனதுனாலதான் என்னால பெட்டரா எல்லா சிச்சுவேஷன்ஸையும் அப்ரோச் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால மைண்ட as far as free, as far as open, நம்மளால எவ்வளவு ஓப்பனா வச்சுக்க முடியுமோ, எவ்வளவு ஃப்ரீயா வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிறது நல்லது. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ ஹெல்த்தி psyche and to have an open psyche, to have a psyche which is capable of observing new things while strengthening your performance in existing aspects. சூப்பரா சொன்னீங்க. அதாவது நான் இது வந்து நீங்க சொல்றப்பவே எனக்கு I'm feeling it. அதாவது when it is unprecedented and even unexpected or even very critical, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை ஒன் ஸ்டெப் ரைட் ஸ்டெப் அப்படின்னு. அது வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி, ஒன் ஸ்டெப் அண்ட் ரைட் ஸ்டெப். இஃப் சமன் இஸ் ஹேவிங், தே டோன்ட் வாண்ட் டு திங்க் ஃபார் டூ ஃபார். ஆக்சுவலி ஒன் ஸ்டெப் ரைட் ஸ்டெப் நடுவில் சொல்றப்ப, ஏன்னா கெரியர்ல என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா ஏன்னா உங்களை பல மேடைகள்ல நான் சொல்றப்ப ஒரு பாலிசி மேக்கிங்ல ஒருத்தர் வந்து அதுவும் ஒரு 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 இன்சைட்டை டெவலப் பண்றாங்க, கண்ட்ரிக்கு டெவலப் பண்றாங்க அப்படின்னு வரப்ப ஒரு தேர்ட் செக்ரட்டரியா, அதுவும் பாலிசி பிளானிங் அண்ட் ரிசர்ச்ல நீங்க இருந்தப்ப அண்டர் செக்ரட்டரியா நீங்க இருந்தப்ப, ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க தேர்ட் செக்ரட்டரி செகண்ட் செக்ரட்டரி ட்ரைனிங்ல இருந்திருக்கீங்க, அதை பத்தியும் தேர்ட் செக்ரட்டரியா நீங்க அண்டர் செக்ரட்டரியா நீங்க பிளானிங் அண்ட் பாலிசி ரிசர்ச்ல இருந்தீங்க இல்லையா, அதை பத்தியும் அண்ட் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, இப்போ ரைட் நோ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, இந்த கெரியர்ல ஒரு 3 ஃபேஸ், அந்த 3 ஃபேஸையும் நீங்க சொன்னீங்க. பல மேடைகள்ல உங்களை பத்தி நான் சொல்றப்ப உங்களை நான் ஃபீல் பண்றது உண்டு, மற்றவங்களும் ஃபீல் பண்ண வைக்கிறது. நீங்க எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க எல்லா பேரியர்ஸும் அது அப்படியே இட் வில் டிசால்வ் அப்படிங்களா. அப்படி பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஆடியன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்களேன். சார், ஆக்சுவலி இனிஷியலி நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மசூரியில் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஐ ஹவ்
ஜாயின்ட் எம்பசி ஆஃப் இந்தியா பாரிஸ். நான் வந்து 3rd செக்ரட்டரி பொலிட்டிக்கல் ஜாயின் பண்ணேன். ஸோ அந்த லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். அண்ட் மீன் வைல் நாங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து பொலிட்டிக்கல் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ எப்படி அரசியல் ரீதியான விஷயங்கள் 2 நாடுகளுக்கும் இடையிலே நடக்கிறது. லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி நான் பாரிஸ்ல இருந்தப்போ there was a prime minister's visit also. ஸோ அந்த விசிட் எப்படி சீனியர்ஸ் ஹேண்டில் பண்றாங்க as a language trainee-ஆ, as a 3rd secretary-ஆ ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட் எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது அப்படிங்கறத பாக்குற ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து மினிஸ்டீரியல் விசிட்ஸ் ஆகட்டும், ஒரு இஷ்யூஸை எப்படி ரைஸ் பண்றாங்க, அதுக்கான இன்புட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அதுக்கான லாஜிஸ்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எம்பசியோட ஃபங்க்ஷனிங்க பிராடரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பருவத்துல இருந்ததுனால அத கிரகிச்சுக்க கூடிய அந்த மைண்ட் செட்டும் அப்ப இருந்ததுனால, I mean, என்னைக்கு everyday we are learning, we continue to learn. Correct. But அப்போ வந்து initially very fresh in service. Okay. அப்போ வந்து அது ரொம்ப அந்த எனர்ஜி அண்ட் எந்தூசியாசம் எனக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் அப்படிதான் இருக்கானா? எஸ், இன்னைக்கும் எனக்கு அப்படிதான் இருக்கு. பட் அந்த ரிசெப்டிவ்னஸ், அந்த எபிலிட்டி, அந்த ஒரு கியூரியாசிட்டி, ஃபர்ஸ்ட் டைம் எது பண்ணாலும் கியூரியஸா இருக்கும். சோ அந்த டைம்ல வந்து that was fantastic to learn various aspects and various nitty-gritties which are the guiding aspects of a diplomatic mission. அந்த இப்ப இந்த ஒரு 3rd செக்ரட்டரியா 2nd செக்ரட்டரியா இருந்த அந்த விஸ்டம் எப்படி உங்களுக்கு அண்டர் செக்ரட்டரியா இருந்தப்ப ஒரு பாலிசி மேக்கிங்ல, தட்ஸ் அகைன் பாலிசி அண்ட் பிளானிங் அண்ட் ரிசர்ச்ல இருந்தப்ப அந்த விஸ்டம் எப்படி கொஞ்சம் கேரி அவுட் ஆச்சு டு மேக் யூஸ் ஆஃப் தட் விஸ்டம் டு எவால்வ் பெட்டர்? சார், ஆக்சுவலி அண்டர் செக்ரட்டரி பாலிசி பிளானிங் ரிசர்ச் வந்து நான் டெல்லியில இருந்தேன், எம்இஏல இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து EOI பாரிஸ், எம்பசி ஆஃப் இந்தியா பாரிஸ், தட் இஸ் பிரான்ஸ். சோ அங்க வந்து நான் ஒரு மிஷன் ஆஸ்பெக்ட்ல இருந்து ஒரு எம்பசி லென்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன், which is a microcosm of a macrocosm. நான் ஒரு மைக்ரோ லெவல்ல இருந்து, இப்போ நான் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னா, திருவண்ணாமலையிலிருந்து சென்னையை பாக்குறதுக்கும், திருவண்ணாமலையிலிருந்து திருவண்ணாமலையே பாக்குறதுக்கும், சென்னையில இருந்து திருவண்ணாமலை பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். சோ நான் வந்து எம்பசி ஆங்கிள் இருந்து, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் வந்து ஓவரால் நம்மளுடைய இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியோட ஆஸ்பெக்ட்ஸை நான் பார்த்தேன். ஓகே. அந்த பிராக்டிஸை எப்படி பிராக்டிஷனர்ஸ், தட் இஸ் டிப்ளமேட்ஸ், என்னோட சீனியர்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தேன். நான் பாலிசி பிளானிங் அண்ட் ரிசர்ச்ல அண்டர் செக்ரட்டரியா இருக்கும்போது நான் வந்து டெல்லியில இருக்கேன். That time I was in Delhi. Okay. So I was in the ministry. Now I am in somewhat, not somewhat, but considerably larger arena. Macro dimension. Yes, macro dimension ல இருந்து இப்போ நான் எல்லா விஷயத்தையுமே பார்க்கிறேன். Okay. That is a very very significant dimension. Change. Yeah, the dimension in the way dimension and the change in the way that I had the opportunity to look at both the spectrums. Wonderful. So நான் இப்போ வந்து நான் டெல்லியில வந்து நான் சர்வ் பண்ணும்போது I really understood. இன்னைக்கு எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. India's neighborhood first policy. We accord the highest priority to our neighbors. Yes. So ஒரு ASEAN அப்படின்னா we have our Act East policy. Yes. Look East policy which manifested into Act East policy. Yes. அதே மாதிரி இப்போ நீங்க கல்ஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான strengthened and active robust engagement. Yes. நீங்க யூரோப்போட எடுத்துக்கிட்டீங்கன்னா the engagement is really getting consolidated. US in பார்க்கும்போது we have various dimensions of bilateral relations, various pillars. Yes. With the United States. Wonderful. With Russia similarly we share traditional, at the same time we also are
interacting with each other in this modern times. Wonderful. It's like so adnala it's like a 360-degree view of foreign policy, yeah, which I was able to understand by being in that policy planning division. Oh, that's again இப்போ like someone who's having a district elector experience, இப்போ என்ன நிறைய பேருக்கு civil service aspirants like district elector experience வந்து how they are using it when they become a chief secretary or secretary இருக்கிற மாதிரி. Yes. The embassy experience gives you a macro dimension to make a policy orientation for the embassy gives a micro dimension and the again, ministry experience in Delhi gives a macro dimension. So this is what all about it. Yes. And sir, இப்போ நான் அந்த டெல்லியில பாலிசி பிளானிங் முடிச்சுட்டு பாலிசி பிளானிங் டிவிஷன்ல இருக்கும்போதே MEA's PPNR division, okay, it is the public diplomacy arm of MEA. You can say like that, you can describe it like that. Okay. So நம்ம திங்க் டேங்க்ஸோட அசோசியேட் ஆகிறதுக்கு, okay, ஏன்னா இன்னைக்கு திங்க் டேங்க் டிப்ளோமசி இஸ் வெரி வெரி சிக்னிஃபிகன்ட். Yeah, very well. They lot of narratives are being talked about in that space. Exactly. So அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணது it was a game changer. Oh, that's good. Again நான் இப்போ கோலாலம்பூருக்கு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி இன்ஃபர்மேஷன் பொலிட்டிக்கல் அண்ட் பாலிசி பிளானிங்கா 2022ல அப்பாயிண்ட் ஆகிறேன். Yes. 2022ல நான் அப்பாயிண்ட் ஆகும்போது that is altogether a different experience. Yeah, you also called me. Yes, sir. Sir, I am happy that now I am in Kuala Lumpur. Yes, sir. Yes, I remember very well. Yes. Actually, policy planning ingiradhu, that is என்னுடைய ஹை கமிஷனர் அது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை பாலிசி பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸா மாத்தணும்னு அந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க. பிகாஸ் என்னன்னா நான் பிகாஸ் ஐ ஆல்ரெடி சர்வ்ட் as under secretary in policy planning division. Yeah. So inga மறுபடியும் நான் policy planningல work பண்ணும்போது that really helped me to strengthen and consolidate what I had previously learnt. And also explore new vistas. Yes. இப்போ நான் policy planning முன்னாடி டெல்லியில இருந்து பார்த்தேன், இப்போ நான் கோலாலம்பூர்ல இருந்து பார்க்கறேன். Correct. In the timeல I really learnt how India is serving as one of the fastest growing countries whose economic well-being is serving the well-being of the world in a time when the world is experiencing uncertainty and flux. Exactly. In the particular timeல India எப்படி வேர்ல்டுக்கு ஒரு பீக்கன் ஆஃப் ஹோப்பா இருக்கு. How is India's demographic dividend strengthening its ability to perform on the world stage? இந்த மாதிரியான aspects foreign landல present பண்ணும்போது you feel absolutely privileged. I have one dimension because again I felt because now you are visualizing India for the Viksit Bharat 2047. But now you had an experience as first secretary in Jakarta. Now you are in Jakarta and previously in Kuala Lumpur. So how you are visualizing as being a first secretary being there? Now you are visualizing your insight of this Viksit Bharat asset. Sir, நம்ம வந்து 2047ல டெவலப்டு நேஷனா இந்தியா மாறுங்கிறது it's a commitment. Yeah. Which we have given to ourselves, the commitment by the leadership of this great nation. Yeah. இப்போ சார் I think நான் ஃபாரின்ல இருந்தாலும் நீங்க இந்தியால இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமை கேட்குற ஒவ்வொருத்தரும் I think we are all part of this process, this journey which is one of its kind in nature, in history. Wonderful. It's an unprecedented journey. We are extreme. we are part of history now. Yes. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல நான் இப்போ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி காமர்ஸா இருக்கேன் ஜகார்த்தால. The trade between India and Indonesia is about 28 billion US dollars. Oh, that's again one number. So Indonesia is India's one of the largest trading partners, and India imports
large volumes of palm oil and coal from Indonesia. Indonesia is the largest supplier of palm oil to India. Okay. And we also export a lot of telecom equipment and spices and everything. So, adala, there's so much happening out there. That's and great. Government today is really focused on export promotion. Okay. We want to promote our exports to facilitate mutual benefit of India and the other country. So, in the Mari state, as First Secretary Commerce, I feel really that I am playing a role which is going to make a difference. Oh, that's great. That's great, Beno. அந்த மாதிரி நினைக்கும்போது you become emotional. Yes. At the same time, you feel more responsible. That's again the emotional quotient which we now you talk to the next generation as such. Yes. எனக்கு இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குல்ல, நான் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கறது உண்டு. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்றப்ப உங்களுக்கும் இருந்திருக்கும். நம்ம இந்த ஹிஸ்டரி படிக்கிறோம், ஜியோகிராஃபி படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம், எங்கேயாவது யூஸ் ஆகுமா அப்படின்றது அந்த டைமென்ஷன்ல ப்ரிப்பரேஷன் பார்ட்ல ஐம் ஜஸ்ட் கெட்டிங் பிகாஸ் மெனி ஆஸ்பிரன்ட்ஸ் ஆல்சோ வில் லுக் அட் திஸ் வீடியோ. அவங்களுக்கு சொல்றது தான். ஏன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு வரப்ப we are only studying. That's we are only studying, understanding, and whatever the understanding created, we are trying to express objective type la, descriptive type la, and oral type la, we are expressing our personality. நான் ஒரு 2 weeks முன்னாடி ஐ வென்ட் டு தோல்வீரா அண்ட் ஆல்சோ ரான் ஆஃப் கட்ச். தோல்வீரா போறப்ப நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் படிச்சோம் இல்லையா, நான் புக்ல படிச்சோம், இல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. நான் அங்க போய் பாக்குறப்ப அந்த டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் a greater feel actually. True. It was a greater feel. இப்போ அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்குலாம் படிக்கிறப்ப அவங்க அந்த ஃபீலோட படிக்கிறாங்களா, நான் சொல்றது உண்டு, அந்த ஃபீலோட படிங்கன்னு. இப்போ ப்ரிப்பரேஷன் வரப்ப ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் இந்த இன்ஃபேக்ட் ஈவன் ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின், கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் அது உங்களோட ஃபேவரட் எனக்கு தெரியும். நீங்க ஸ்கூல் டைம்ல நிச்சயமா பிரியாம்பிள் ஒரு பேஜ்ல இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் அப்போ ஒரு டைமென்ஷன் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு அஃபிஷியலா பெனோ ஜெஃபின் அழகிரி IFS அப்படின்னு வரப்ப இன்னைக்கு நீங்க அந்த பிரியாம்பிள் படிக்கிறப்ப இருக்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, ஒன்ஸ் யூ yourself feel pride about reading that preamble, what is given, the values given. இப்போ அந்த டைமென்ஷன் பத்தி, ஏன்னா ஐ நோ யூ ஹேவ் சம் நேச்சுரல் ஃபீல். அது உங்களை பார்க்குறப்பவே எனக்கு எப்படின்னா அந்த எம்பாடிமெண்ட் ஆஃப் ஒரு சில கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அடிக்கடி பசங்க கிட்ட நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். எனி டைம் தி altruism, that's again aiming high and keeping yourself highly motivated, scientific temper, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரியாம்பிள் இருக்கிற அந்த வேல்யூஸ்லாம் உங்ககிட்ட பார்க்குறப்ப how much you are emotionally connected to the constitution and the constitutionோட values? சார், எனக்கு கான்ஸ்டிடியூஷன்னா ரொம்ப பிடிக்கும். அதாவது மிச்ச புக்ஸ் எல்லாமே நான் வந்து சிவில் சர்வீசஸ் படிக்கும்போது எங்க அம்மா படிக்க சொல்லியோ என் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க சொல்லியோ கேட்பேன். ஜாஸ்ல கூட சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ணி வித் த ஹெல்ப் ஆஃப் ஜாஸ் படிப்பேன். ஓகே. பட் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் மட்டும் நான் வந்து பிரெயில்ல கன்வெர்ட் பண்ணேன். ஓகே. பிரெயில்ல கன்வெர்ட் பண்றதுக்கு வர்க் ட்ரஸ்ட்ல கொடுத்தேன். ஓகே. ஸோ கான்ஸ்டிடியூஷனுங்கிறது சார், அதை படிக்க படிக்க it's very 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 enriching. Okay. அதாவது நான் ஸ்கூல்ல பிரியாம்பிள் படிச்சது எனக்கு ஞாபகம் இல்ல, சிவிக்ஸ் இருந்துச்சு. ஓகே. கான்ஸ்டிடியூஷன் படிச்சோம், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணிட்டோம். ஓகே. சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் படிக்கும்போது தான் நான் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் ரொம்ப சத்தம் போட்டு படிப்பேன். ஏன்னா எனக்கு அது மட்டும் தான் எனக்கு பிரெயின்ல நானா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். Constitution. That's very interesting and very highly inspiring also for many. அதாவது மிச்ச எல்லா சப்ஜெக்ட் இட்ஸ் நாட் டு அண்டர்மைன் எனி அதர் சப்ஜெக்ட். ஓகே. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்டுமே சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தான். பட் இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் மட்டும் நான் ஆக்சுவலி பிரெயின்ல கன்வெர்ட் பண்ணி படிச்சேன். ஸோ கான்ஸ்டிடியூஷனுங்கிறது இட்ஸ் அ லிவிங் டாக்குமெண்ட் சார்.
நீங்க இப்போ when I'm in diplomacy, okay, நான் மத்த கண்ட்ரீஸ்ல I'm currently in Jakarta. yes, What differentiates India from many countries is the democratic values advocated, propagated and practiced by India. okay, இது வந்து ரொம்ப important. இந்த values we are not just saying. okay, These values are not just enshrined in our constitution. yes, Rather, these values are practiced by this country yes, as a whole. yeah, right, இந்த values my country preamble இருக்கிற we the people of India have solemnly resolved to constitute India into a sovereign socialist secular democratic republic அப்படிங்கறத நான் வந்து வெளியில அந்த வேல்யூஸ் நான் வெளியில கொண்டு போய் சொல்லும் பொழுது it is such a great feeling. You feel so proud as a diplomat. And secondly, அது என்னால I could also when I feel when I read we the people of India அப்படின்னு சொல்றப்பவே அந்த வீன் சொல்றப்பவே நம்மளுக்குள்ள ஒரு unity வந்துருது. awakening and we feel that more strengthened value அது. True. And sir, secondly, today India is advocating for a free, open and rules-based Indo-Pacific order. Yes. இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா sovereign, socialist, secular, democratic republic. Yeah. நம்ம பண்ற ஒவ்வொரு ஃபாரின் பாலிசி ப்ரொபகேண்டாக்கு பின்பும் நாம பேசுற ஒரு philosophyக்கு பின்பும் இருக்கிறது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன். Correct. What a wonderful constitution we have. Amazing. இப்போ இந்த aspirants module போறப்ப because this is also even for the aspirants and for every citizen of India, நீங்க சொல்ற அந்த ஃபீல் இருக்குல்ல, we the people of India அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சப்ப எமோஷன்ஸோட படிச்சோமா இல்லையா அப்படின்னு தெரியாது. பட் when we become an administrator and read out the preamble, we the people of India படிக்கிறப்ப இருக்கிற அந்த pride இருக்கு இல்லையா, that pride is something amazing actually everyone should have as you and me ரெண்டு பேருமே அதை ஃபீல் பண்றப்ப டெஃபினட்டா. அண்ட் அதுக்காவது aspirant வந்து பாத்தீங்கன்னா they should feel what they read அப்படின்றது சொல்றேன். இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு UPSC ப்ரிலிம்ஸ்க்கு or any service as such இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ப்ரிப்பரேஷன்ல இது இருந்தாதான், இப்படி இருந்தாதான், அது இருந்தாதான், கோச்சிங் போனாதான், மெட்டீரியல் இருந்தாதான் அப்படின்னு நிறைய எக்ஸ்கியூசஸ் வச்சிருக்காங்க ஃபார் தர் ஃபெயிலியர்ஸ். நான் சொல்லுவேன் ஃபெயிலியர் அப்படின்றது இட்ஸ் ஒன்லி ஃபார் ஒன் ஸ்பெசிபிக் ரீசன் யூ ஆர் ஃபெயிலிங். சக்சஸ் அப்படின்றது இட்ஸ் கலெக்டிவ் ஆட்ரிபியூட். உங்களுக்கு எதனால சக்சஸ் வந்துச்சுன்னு குறிப்பா சொல்ல முடியாது, அப்படி சொன்னா அது சரியாம இருக்காதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வரப்ப இவங்களே என்ன பண்றாங்கன்னா they are artificially creating reasons for their failures which is whether right or wrong அப்படின்றது அவங்களோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸ்ல நமக்கு தெரியும். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ பார்ட்டை செகண்ட் பார்ட்டா வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கும் உங்களோட அப்ரோச் ப்ரிப்பரேஷன் அப்ரோச்சை பத்தி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நிச்சயமா நீங்க சொல்லியே ஆகணும். சார், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனித்தனியானது கிடையாது. சரியா சொன்னீங்க. நம்மளால உட்காந்து ப்ரிலிம்ஸ்க்கு தனியா மெயின்ஸ்க்கு தனியாலாம் படிக்க முடியாது. அது எப்படி ஒரு இந்தியாவை நம்மளால ப்ரிலிம்ஸ்க்கு 1 மார்க் ஆகும், எப்படி மெயின்ஸ்க்கு 10 மார்க்ஸ் ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? சரியா சொன்னீங்க. சோ அதனால இது வந்து ஒரு ஐசோலேட்டட் ப்ரிப்பரேஷன்ங்கறத முதல்ல we should understand that it's more of an understanding. It's not an isolated preparation. Yes, isolated and more of an understanding. Yes. இப்போ எப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தா அதை சுத்தி ஒரு 10 விஷயங்கள் பேசுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்னைக்கு ஒரு சேட்டலைட் லான்ச் ஆகுதுன்னு நம்ம படிக்கிறோம்னா, அந்த சேட்டலைட் இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ரோக்ராம் என்ன, அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த as part of the space program என்ன ஆர்கனைசேஷன் அதுக்காக ஒர்க் பண்ணிருக்கு, அதுல என்னெல்லாம் விதமான சேட்டலைட் சிஸ்டம்ஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் சேட்டலைட்டை விட இப்போ லான்ச் பண்ண சேட்டலைட்ல என்ன ஆடட் ஃபீச்சர் இருக்கு, இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும். இப்போ ஒரு பெட்ரோல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபியூவல் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அந்த ஃபியூவல் பிரைசஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, என்ன ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அங்க வந்துச்சு, என்ன ஜியோ இக்கனாமிக் சேஞ்சஸ் அங்க நடந்துச்சு, இந்த மாதிரி கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி நீங்க ஒரு 10 விஷயத்தை கேதர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால ப்ரிலிம்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும், மெயின்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்ட். நீங்க ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும் பொழுது
நீங்க படிக்கிறத ரொம்ப தெளிவா, அதாவது யாரும் மெமரைஸ் பண்ண சொல்லல, பட் சில ஹேப்பனிங்ஸ், ஒரு ஆக்டோட ஃபீச்சர்ஸ். இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773னா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784னா, அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அந்த சாப்டர்ல என்ன क्वेश्चन கேட்டாலும் நீங்க எப்படி தப்பு பண்ண முடியும்? அங்க என்ன ஸ்கோப் இருக்கு? சரியா சொன்னீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய நீங்க படிக்கணும். of course I understand, but what you have to do is you have to revise and reinforce. படிச்சத மறுபடியும் திருப்பி படிக்கணும். இப்போ ஒரு மூவ்மெண்ட் பத்தி படிக்கிறீங்க, you're actually reading, assume you're reading about women's movement, women who had actually involved themselves into the freedom struggle. Okay. அப்படின்னா என்ன விமன், எந்த விமன்லாம் அதுல இருந்திருக்காங்க, ஒவ்வொரு உமனுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, இதுல நோட் வர்த்தியா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா, இத நம்ம பண்ணிட்டோம்னா அந்த சப்ஜெக்ட நாம ஏன் தப்பு பண்ண போறோம்? क्वेश्चन பிரிலிம்ஸ்ல ஒரு எலிமினேட்டரி நேச்சர்ல கேட்டாலும் மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவா கேட்டாலும் ஏன் தப்பு பண்ண போறோம்? கரெக்ட். சோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி whenever you're writing the exam, don't beat around the bush. paragraph ஒரு paragraph should contain a new idea. Correct. அந்த மாதிரி நீங்க ஆன்சர் ரைட்டிங்கையும் क्वेश्चन பேப்பர்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா, சிலபஸை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இல்ல prelims preparation, mains preparationலாம் இல்ல, you will be able to prepare for becoming an officer straight away. That's great. And super சொன்னீங்க. That's again like it is not memorizing, or rather for a very only for a 1 mark or for a 10 marks and அப்படிን இல்லாம an overall understanding how you comprehend, and you have a continuity, the past, present and the future. So அந்த dimensions ஓட prepare பண்ணாங்கன்னா நிச்சயமா it will be helpful for both prelims and mains, not only for both prelims and mains. Now getting into the interview, yes, ஏன்னா இப்ப UPSC mock boardல interview panel member உட்கார்றப்ப when I'm seeing the other side candidates-லாம் பார்க்கறப்ப கிராமத்துல இருந்து வர பசங்க, நல்ல வெல் எஜுகேட்டட் பேரண்ட்ஸோட பசங்க, ஆர் நல்ல கான்வென்ட்ல பெரிய காலேஜ்ல படிச்ச பசங்க எல்லாருமே அங்க வந்து எனக்கு முன்னாடி அந்த நீங்களும் இன்டர்வியூ பேனல் மெம்பர்ல மாக் இன்டர்வியூ உட்கார்ந்துருப்பீங்க. அப்படி அவங்க உட்கார்றப்ப நிறைய டெஃபிஷியன்சியை நம்மளால பார்க்க முடியுது. அவங்கள குவாலிஃபை பண்ணிக்கிறதுல, அவங்களோட பர்சனாலிட்டியை, வேல்யூஸை குவாலிஃபை பண்ணிக்கிறதுல. அப்படி நீங்க உட்கார்றப்ப, ஏன்னா நான் உட்கார்றப்ப எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. நான் போய் உட்கார்றப்ப that I should feel, or I should make others that yes, I will serve this country the best. Whatever the given assignment, whatever the given posting, whatever the given service, எது கொடுத்தாலும் நான் பெஸ்டா பண்ணுவேன் அப்படின்ற ஃபீலோட தான் இன்டர்வியூ போர்டில் உட்காந்தேன். நீங்க அதுக்கு என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். இதுல நான் ஒன்னும் இதுக்கு கொஸ்டின்ல இந்த ஆன்சர் தான் சொல்லணும் அப்படின்னு எதுவும் ரிகர்சல் எல்லாம் பார்த்து வைக்காம அப்படிதான் இருந்தேன். உங்களை பாக்குறப்ப நிறைய கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்றப்ப உங்களோட ஓரியன்டேஷன் எனக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்றது என்னால ரொம்ப இன்சைட்ஃபுல்லா என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப நீங்க இன்டர்வியூ போர்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா நீங்க போய் உட்கார்ந்தப்ப how did the interviewers felt about you and how you felt the interview? ஏன்னா இப்ப இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போகுது, யூபிஎஸ்சி இன்டர்வியூ ஆரம்பிக்க போகுது. இன்டர்வியூ போறவங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட், the personality orientation என்ன எதிர்பார்க்கறாங்க, நீங்க எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணீங்க, அவங்க எப்படி கன்க்ளூட் பண்ணாங்க உங்களோட பர்சனாலிட்டி, ஒரு one of the best personality for administrating this country as such அப்படின்றது. Sir, from the bottom of my heart, I would like to wish each and every candidate who is going to take the personality test now. And having said that, personality test வந்து interviewers எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, they never looked at me differently. Wonderful. They did not approach me with a sympathetic aspect. சரியா சொன்னீங்க. இது திரும்ப சொல்லுங்க. They did not look at you in a sympathetic approach அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுறது. They did not look at me from a sympathy angle. Yes. Rather, they looked at me as normal as they could have looked at me. Wonderful. என்ன வந்து எல்லாரையும் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ, எல்லா கேண்டிடேட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ,
எல்லா cited candidates எப்படி assess பண்ணுவாங்களோ they had a similar approach. Wonderful. அதனால there was no Bias. special treatment given to me. Okay. Rather, my interview lasted for 45 minutes. Oh, that's I great. was drilled. Oh. Which means I was asked so many questions Yes. on various aspects. The first, when I entered inside, they asked me, how are you? And I said, I'm fine, cool, calm and confident, sir. Okay. And they asked me about my flight details. When did I actually fly and reached Delhi the prior day? I mean, the previous day, sorry. Okay. And apart from that, they also asked me about Northeast. They asked me about foreign direct investments. The panel asked me about patriarchy. Okay. The panel asked me about family systems. The panel asked me about corruption. The panel asked me about geopolitical competition. The panel asked me about our approach to China. Okay. The panel asked me about how I was able to inculcate my oratorical skills. They asked me about various competitions that I had participated. So it was a very, very multifaceted, multi-dimensional and exhaustive also. an exhaustive interview. Rather, it was a very nicely crafted personality test. So adnala, I was able to express myself Okay. In a very calm manner, but at the same time, I really அவங்க என்ன தனியா டிஃபரெண்டா பார்க்காதனால எனக்கும் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படியே தான் இருந்துச்சு. Okay. And I was able to present myself, I think probably in the most best manner that I could have presented myself. Wonderful. So இதுதான் I think personality test ஓட சாராம்சம் நினைக்கிறேன். இப்போ டெல்லியில போய் லாஸ்ட் வீக் ஒரு 6 கேண்டிடேட்ஸ் கிட்ட I was speaking to them. Okay. They are in Tamil Nadu house now. Okay. And I told them, there's no use of reading n number of books at the moment. Okay. You have already done and Yes. you have exhibited what you are capable of learning in terms of your prelims and mains. Yes. But now your effort should be to portray yourself in the best possible manner. Yes. In the sense that you should be able to able to recall and remember whatever you have learned and project yourself as to how you have learned, in what way you have learned, and in what way you are different and unique. This question I want to very specifically ask because interview going aspirants ku vandu romba helpful ah irukondradhukaga. See, you want to express your personality values to the interview board by your answers. Definitely you would have expressed. So what was the values which you want to express to the interviewers that what you are, or what is actually they are actually whatever they are looking after of your personality, what you want to predominantly project to the interviewers? Sir, I feel when you have asked me this question, Yeah. I feel these values, personality test is a place where you are yourself. Yes. They make you to project what you are. There's no way that you can take chances and you can portray the values that you don't have. Yes. I feel, sir, civil services preparation itself is a platform to build such values. Correct. You cannot one fine day go and you cannot exhibit something else. Correct. So all these 2-3 years minimum that you have spent in terms of your preparation, Yes. I think each day is a workshop where you are expected to learn values apart from the knowledge that you are gaining. So sir, இப்படி பார்க்கும்போது the way you sit shows your confidence. The way you speak can show your confidence. The way you construct your answer can show how balanced you are. The way you tackle difficult questions can show 2 things. One, how you are able to use the limited resources at your disposal. And number 2, how you are able to give your best when the resources are minimum. So I think all these values, one must start cultivating
during the times of preparation, whose manifestation will be very much obvious in the personality test. Perfect, பெனோ. இதான் சொல்லுவேன் நான். இப்போ பாருங்க, பெனோ எவ்வளோ அழகா சொன்னாங்க பாருங்க. பெனோ ஷெஃபின் IFS அவங்க, அதாவது இன்டர்வியூ அப்படின்றது தனியான ஒரு ப்ராசஸே இல்லை. ஆக்சுவலா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இன்டர்வியூ வரப்ப நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல. we should give up that attitude. நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கிறீங்க, உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ற பிளாட்ஃபார்ம்ல தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு எப்போ உங்க மைண்டுக்குள்ள அந்த ஆட்டிடியூட் டெவலப் ஆகுதோ அப்பதான் நீங்க வந்து அதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான அந்த ஆட்ரிபியூட்ஸை டே 1ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப ஏற்கனவே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி பெட்டரா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான அந்த ஓரியன்டேஷன் டெவலப் ஆகும் அப்படின்றது தான் பெனோ வந்து ரொம்ப அழகா அவங்க. ஏன்னா அவங்கள பார்க்குறப்ப எனக்கு அடிக்கடிக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது உண்டு. துன்பம் என்றும் மானுக்கல்ல, அது அன்றும் என்றும் பெண்களுக்கே. துன்பம் என்றும் மானுக்கல்ல, அது அன்றும் என்றும் பெண்களுக்கே. நீ அன்று சிந்திய கண்ணீரில் இந்த பூமியில் கானகம் நனைந்ததம்மா. தாயே தீயில் மூழ்கி அட தண்ணீரில் தாமரை போல நீ வந்தாய், தண்ணீரில் தாமரை போல் நீ வந்தாய் அப்படின்னு தாமரை மேல எவ்வளவு அழகா மேல இருக்கும். அந்த மாதிரி there are lot of layers. எல்லாருக்கும் அவங்களோட வாழ்க்கையில தண்ணிக்கு கீழே அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸ்லாம் நம்ம கீழே இறங்கி பார்த்தோம்னா எல்லாருக்கும் அது சேரதான் இருக்க முடியும். ஆனா அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் சேருந்த செஞ்சு அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ். பட் டிஸ்பைட் டிஃபிகல்ட்டிஸ் தாமரை இஸ் வெரி லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். அப்படிதான் பெனோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் பெனோ வந்து நான் என்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் யூஸ் பண்றப்ப மை ஸ்டூடெண்ட் அப்படின்ற சொல்ற அந்த ப்ரைடு இன்னைக்கு ஐ எம் ஹேவிங் தட் கூஸ் பம்ப்ஸ் ஈவன் ஃப்ரம் பெனோ ஆல்சோ when she is speaking. நிச்சயமா கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு இருக்கும். பட் there are certain questions. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைடில், சில்ட்ரன் சைடில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், எஸ்பெஷலி ஃபேமிலி மெம்பர்ஸில், ஸ்பௌஸாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், அவங்க சைட்லலாம் அவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் நிறைய கிரியேட் ஆகிடுது. சம் பிகாஸ் ஆஃப் தி எமோஷன்ஸ். அதுவும் நியூ நார்மல் வேறு, இந்த போஸ்ட் கோவிட்ல வேறு நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் ப்ரிவைல் ஆகுது. பேரண்ட்ஸ், ஏன்னா எங்கள் அப்பா அடிக்கடிக்கு எனக்கு வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் தூங்கிட்டு இருக்கப்ப பாடுவார், தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு. அதுக்கப்புறம் தூங்கினு வச்சுக்க தண்ணி ஊற்றி விட்டுருவாரு. இவ்வளோ நான் இவ்வளோ பாட்டு பாடி எஞ்சிக்கலன்னா தூங்கு அப்படின்னு தண்ணி ஊற்றி விட்டுருவாரு. தூங்குறதுக்கு வழி இருக்காது. பட் பேரண்டிங் அகெயின் ஒரு பீரியட் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி பசங்களை அலோவ் பண்றது, ஒரு பீரியடுக்கு மேல கொஞ்சம் அவங்கள டிசிப்ளின்டா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடு இருக்கிறப்ப பசங்களை வந்து இன்னைக்கு சிங்கிள் சைல்டு ஒரு அதர் சைல்டுல வந்து போறாங்கன்னா பேரண்ட் சைட்ல அவங்களோட எமோஷன்ஸ் தான் ப்ரிடாமினண்டா பசங்களை சார்ஜ் பண்ணுது. அப்படி இருக்கிறப்ப பெனோவை பார்க்குறப்ப எப்படி பார்க்கறது உண்டுன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ கேலிபிரேட்டடாக இருந்திருப்பாங்க. பெனோவை அவங்க சைல்டு ரிங் ப்ராக்டிஸில் அவங்கள வந்து வளர்க்குறப்ப. இப்போ அந்த கொஸ்டின் தான் உங்கள் சார்பாக நான் வைக்கிறது உண்டு, அதுவும் குறிப்பாக பேரண்ட் சைட்ல இருந்து. பெனோ, அப்பாவும் அம்மாவும் அவங்க விஷுவலைஸ் பண்ணுறப்ப நிச்சயமா எல்லா அப்பா அம்மாவுக்கும் தன்னோட சைல்டு வந்து தி பெஸ்டா இருக்கணும் அப்படின்ற அந்த அந்த வேல்யூஸ்ல எங்கேயுமே யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களை வந்து உங்களை பார்த்துக்கிட்டப்ப எப்படி அவங்க வந்து உங்களை விஷுவலைஸ் பண்ணாங்க, நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்ற இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையில இருந்து? சார், எங்க அப்பா அம்மாக்கு நான் எப்பயுமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணல, என்ன விஷுவலைஸ் பண்றதுக்கான ஈகோ சிஸ்டமை கிரியேட் பண்ணி, அமேசிங், என்ன விஷுவலைஸ் பண்றதுக்கான அந்த உந்துதலை எனக்கு கொடுத்து என்ன விஷுவலைஸ் பண்ண வச்சாங்க. அவங்க திணிக்கல என் மேல. நான் வந்து எங்க அப்பா கிட்ட சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ போயிடுவியா, படிச்சிருவியா, பாஸ் ஆயிடுவியா, அதெல்லாம் கேட்கல. எங்கம்மா போகணும், ஓகே போயிட்டு வரலாமா, ஓகே நீ எழுதுமா பாத்துக்கலாம். அதாவது நீ இத பண்ணியே ஆகணும், நீ பாஸ் பண்ணிடுவியா, நீ இது பண்ணிடுவியா, அது பண்ணிடுவியான்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணாம 6 hours எனக்காக படிச்சாங்க எங்க அம்மா. 6 hours every day she used to read for me. Excellent.
எங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்தா கூட டிவி பார்க்க முடியாம கொஞ்சம் ஸ்லோல வச்சு டிவி நியூஸ மட்டும் பார்த்துட்டு வெளியில மறுபடியும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாட போயிருவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்னன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வீட்ல வந்து ஒரு கமிட்டடா இருக்கிற ஒரு சைல்டுக்கு நம்ம வந்து எனேபிளிங்கா இருக்கணும், அதர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம. அதாவது டிவி போட்டா எனக்கு எங்க சத்தம் கேட்டு நான் டிஸ்டர்ப் ஆவேன்றதுக்காக ஸ்லோவா கேட்டுட்டு நியூஸ சத்தமே இல்லாம எங்க அப்பா வெளியில போயிருவாரு. எங்க அப்பா வந்து என்ன ஒரு இன்ஸ்டிடியூட்ல நான் போனேன்னா 5-6 hours வெளியில வெயிட் பண்ணுவாரு. எக்ஸாம்ஸ்லாம் நான் எழுதிட்டு வரும்போது பேரண்ட்ஸ் எல்லாம், சில பேரண்ட்ஸ் விட்டுட்டு போவாங்க, சில பேரண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்ல எங்க அப்பாவும் ஒருத்தர். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் இடம் இருக்கோ இல்லையோ சென்டர்ஸ்ல அப்படியே அந்த வெயில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எங்க அம்மாவும் அப்படிதான். என்னோட ஃபேமிலி, என்னோட அத்தை, என்னோட மாமா, இன்னொரு அத்தை, ஸோ எல்லாருமே வந்து எனக்காக நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், ஆனா நீ படிச்சு பெரிய ஆள் ஆகு அப்படின்னு சொல்றது ஒரு விதமான பேரண்டிங். நீ படிக்கிறதுக்காக நானும் எனக்கு தெரிந்த விதத்தில் படிப்பேன். அது படிக்கிறதுன்னா புக் படிக்கிறது இல்ல, எனக்கு தெரிந்த விதத்தில் நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான். ஐ திங்க் அந்த பேரண்டிங்ல ரிசல்ட்ஸ் அதிகம். நான் இந்த இடத்துல ஒன்னு சொல்லணும்னு எனக்கு தோணிட்டே இருக்கு ஆக்சுவலா. அதாவது உங்க அப்பா அம்மாவோட அந்த சைலன்ஸ் தான் இன்னைக்கு உங்களோட லவுட்னஸ் ஆஃப் த பர்சனாலிட்டி. Melodies are sweeter. Melodies, yeah, exactly. Unheard melodies are more sweeter. Exactly. Because their patience and the silence, you know, that has given you greater identity. Definitely. And அதுதான் அந்த parenting ஓட value. That's again. Definitely. And second, ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்றப்ப எனக்கு இந்த டிஸ்லெக்ஷியா ப்ராப்ளம் இருந்ததுனால ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ்ல என் வைஃப் வந்து நீ ஒரு நாளைக்கு இத்தனை ஆன்சர்ஸ் எழுதுனாதான், என்னால வேகமா எழுத வராது, எழுதுனாதான் உனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு போடுவான்னு என்ன அடிக்கடிக்கு வந்து அவ வந்து என்ன அப்படிதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவா. தோ ஐ எம் அ குட் டீச்சர், நடத்துறது உண்டு, பட் எழுதுறதுல எனக்கு ஐ ஹேவ் ப்ராப்ளம். ஸோ அப்படிதான் ஐ யூஸ் டு see my wife that she made me to sit and do what I require for to clear this examination. இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றத உட்கார வச்சு பண்ண வச்சுது. அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல அசோசியேட்டடா இருக்க பர்சனாலிட்டியில, அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், சில்ட்ரனா இருக்கட்டும், இப்போ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டு த ரிலேஷன்ஷிப்ல, நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இவங்கெல்லாம் வந்து எமோஷனல் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா வேலை முடிச்சு வீட்டுக்கு போறப்ப அது வந்து ஒரு க்ளோஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் உள்ள இருக்கிறப்ப அந்த ஒரு கேரம் போர்டுக்குள்ள ஆடுற காயின்ஸ் மாதிரி தான். இப்போ அந்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப்பும் சில்ட்ரனோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஒரு பர்சனாலிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணும்? சார், என்னுடைய ஸ்பவுஸ் வந்து மிஸ்டர் அழகிரி சதாசிவம். அவர் வந்து இந்த ஹிந்துல ஒர்க் பண்றாங்க. ஹிந்து வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு எல்லாம் தெரியும். ஹிந்து பேப்பர் ரீடிங். ஸோ ஹிந்து பேப்பர் படிக்காம சிவில் சர்வீசஸ் சென்டருக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்க, போகவே முடியாது. நியூஸ் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த விதமான நியூஸ் பேப்பர்ஸும் சரி, எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் they are very very important. My husband is working in the Hindu, sir. And I met him. Yes. Civil services preparation பண்ணும்பொழுது அவர் வந்து ஒரு 5-6 hours பேப்பரை படிச்சுட்டு எனக்கு 25 minutesக்கு ஒரு பிரீஃப் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சில அனாலிசிஸ் எல்லாம் சொல்லுவாரு. அது ரொம்ப அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதெல்லாம் நான் மறுபடியும் இன்ஸ்டிடியூட்ல போய் சொல்லும்போது இட் யூஸ் டு கார்னர் லாட் ஆஃப் அப்ரிசியேஷன். இப்போ சார் ஆபீஸ்ல எது நடந்தாலும், வீட்ல என்ன நடந்தாலும் we share every day. சோ அது பேசும்பொழுது என்ன ஆகும்னா அந்த டேயோட கலைப்பே தெரியாது. யூ டோன்ட் ரியலைஸ் இட். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் ரொம்ப ஆல்டர்னேட்டா இருக்கனால, டிஃப்ரெண்டா இருக்கனால, சேலஞ்சிங்கான விஷயத்தை கூட எப்படி என்னால ஈஸியா பண்ண முடியுங்கிறத சொல்லிடுவாரு. அதே மாதிரி அவர் ஒரு விஷயத்த பண்ணாருன்னா அதுல பெர்ஃபெக்ஷன் ஒன்னு இருக்கணும்னு நினைப்பாரு. இதுதான் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது. சோ குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். அதனால குவாலிட்டேட்டிவா ஒரு விஷயத்த பண்ணணும்னு இருக்கு. ஒருத்தர் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது we also tend to learn it. So அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு, ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு எனக்கு அப்படின்னா, அன்னைக்கு இந்த ஈவென்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, இது கான்ஃபரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, இது என்னது அப்படின்னு, இது என்ன பண்ண போற, நீ என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு மென்டரா இருந்து அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கண்டிப்பா, and if that person happens to be our spouse, we are so lucky.
வண்டர்ஃபுல் அண்ட் கிட்ஸ் வந்து சார் அவங்களுக்காகவே நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. பிகாஸ் நான் பசங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் மேல டிவியோ போனோ காட்ட மாட்டேன். போன் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கிடையாது சார். எனக்கு வந்து பசங்க வந்து தே ஷுட் பிளே மோர், ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்வால்வா இருக்கணும் அண்ட் நிறைய மியூசிக்ல வரணும். சோ சின்ன பையன் வந்து ஆன்சல் லெவிஸ் அழகிரி, அவர் வந்து இப்ப கீபோர்டு வாசிக்கிறாரு. he is learning it and சாக்கர் விளையாடுறாரு. பெரிய ஒரு கிறிஸ்டியன் பெவிஸ் அழகிரி, he is already started to play on stages ukulele and சாக்கர் விளையாடுறாரு. சோ அவங்க வந்து டெய்லி நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. ஏன் வந்து ஹெலிகாப்டர் ஹைட் குறைச்சலா பறக்குது, ஏன் ஏரோப்ளேன் ரொம்ப ஹைட்டா பறக்குது, இந்த மாதிரி பூமிக்கு இல்ல கீழே பிரிட்ஜ் கட்டுறாங்க, அது எப்படி எந்த சப்போர்ட்ல அது நிக்குது, இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கிற சில்ட்ரன் இருக்கு. நான் லக்கின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து இதனால நிறைய படிக்கிறேன், நிறைய கத்துக்கிறேன். So I am very very thankful to my family and I think at the end of the day family makes who you are and I think I'm made by my family. Wonderful. Actually இப்ப wife husband நடுவுல ஏதாவது ஒரு ஈக்குவல் போட்டோம்னா that's a different value. Divide போட்டோம்னா that's a different value. But instead அது opposite in multiplication போடுறப்ப அது it's not opposite, rather it's more of a multiplication. The husband multiplied again with the husband, the wife again, and wife again multiplied by the husband. Correct. So that is the value which everyone should take away. That's a very important component. Correct. So and கடைசியா ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத விஷயம், இல்ல நம்மளோட டீச்சர் கிட்ட வாத்தியார் கிட்ட எல்லாம் நம்ம சொல்ல முடியாத, நம்ம மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிச்சயமா எதுவாக இருந்தாலும் நம்ம ஓப்பனா சொல்லிடுவோம். அது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு கேஷுவல் டைப்ல தான் இருக்கு. ஆக்சுவலா தே நாட் வெரி சீரியஸ் ஆஸ் இட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இன்னைக்கு ரொம்ப எமோஷனல் பாண்டிங். When you are crushing or when you are rather you're mentally not well, so you speak out beyond your point as such. So அந்த மாதிரி இருக்கப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க உங்களோட லைஃப்ல, உங்களோட ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல, உங்களோட கெரியர் சைட்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் பிளேட் அ மேஜர் ரோல் இன் மை லைஃப். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எப்பயுமே என்னோட ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப லைவ்லியா வச்சுக்கிட்டாங்க. காலேஜ் வரும்போது எனக்கு ஏதாவது ரிக்வயர்மெண்ட் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே தேவர் வித் மீ. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பம்மா டெய்லி எனக்காக ஷி யூஸ் டு ரீட் எவ்ரிடே இன் தி ஈவினிங். ஒரு 8 மணிக்கு நான் ஸ்டேட் பேங்க்ல பிஓவா ஒர்க் பண்ணேன் ஃபார் அ பிரீஃப் டைம். ஸோ அந்த டைம்ல வந்து ஷி யூஸ் டு ரீட் ஃபார் மீ எவ்ரி டே. And ஜெயசெல்வி, she is my best friend. And அவகிட்ட நான் நிறைய பேசுவேன். And apart from that, ஷாம் என்னோட ஃப்ரெண்ட் வந்து he has come all the way from Delhi itself to help me to prepare. So இந்த மாதிரி நிறைய பேர் நான் இன்னும் மென்ஷன் பண்ணாதவங்க, வில்லிவாக்கம்ல வினிதா அக்கான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெல்ப் பண்ணவங்க அப்படின்னா ரொம்ப ஏராளம். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தே ஹவ் பிளேட் அ வெரி வெரி மேஜர் ரோல் இன் மை லைஃப். அண்ட் இன்னைக்கு வந்து மை ஹஸ்பண்ட் ஹிம்செல்ஃப் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஐ ஸ்பீக் எவ்ரிதிங் டு ஹிம், திங்ஸ் விச் ஐ கான்ட் ஸ்பீக் டு எனிஒன் எல்ஸ். ஸோ he's the most best friend for me. So one other lesson that treating your life partner itself a best friend. So that is again நாங்களும் அதுல இருந்து we should also take that. Okay, yeah, even I feel also my wife that share everything, whatever தப்போ ரைட்டோ, share everything. That's where you can be your true self. தனி அது வேற, இருந்தாலும் சொல்லிடுறது ரைட் ஓகே அப்படின்னு. That's it. Yes. Beno Zephine IFS, that's what என்ன அடிக்கடிக்கு அந்த IFS அப்படின்றது. பெனோ நீங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா இது ரொம்ப எமோஷனலான ஒரு பாட்டா என்னால அது பார்க்க முடியுது. ஏன்னா when my name board நந்தகுமார் அப்படின்னு இருக்கிறப்ப அது தனி. பட் நம்மளுக்கு அதுக்கு பின்னாடி அது ஈகோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் at times we require some ego to pat on ourselves அப்படின்னு.
பெனோ ஷெஃபின் ஐஎஃப்எஸ் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஐஎஃப்எஸ் நீங்க போர்டை டச் பண்ணி பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் டெல்லியில நீங்க யூ ஹவ் டச்ட் இட் அண்ட் ஃபெல்ட் இட். இப்ப அந்த ஃபீல் இருந்தது இல்ல, அந்த 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 டச் பண்ணி பாக்குறவருக்கு நேம் வந்து இதுலலாம் வந்திருக்கும், யூபிஎஸ்சில எல்லாம் நேம் வந்திருக்கும், சர்வீஸ் லொகேஷன்லாம் வந்திருக்கும் அதெல்லாம். பட் when you started touching a name print ஆகி அந்த போர்ட் நேம் போர்டு டச் பண்ணி பார்த்தீங்கல்ல, பார்த்தப்ப அந்த ஃபீல் how was it actually? அந்த போர்டை டச் பண்ணும்போது எனக்கு தோணுன 3 விஷயங்கள். நம்பர் 1, வாவ், யூ நீட் அப்ரிசியேஷன். எஸ். நம்பர் 2, பட் டோன்ட் பி டூ ஹாப்பி, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். எஸ். நம்பர் 3, யுவர் சக்ஸஸ் டசன்ட் ஸ்டாப் ஹியர், யூ நீட் டு கண்டினியூ டு பர்சியூ மோர். இது 3 தான் எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. See, இதுதான் வந்து ஃபைனல் டெசர்ட் இந்த இன்டர்வியூல. What more than the humility someone requires that achieving after all odds in life. ஒருத்தரோட நேமை நம்மளோட நேமை நம்ம எங்கேயாவது பார்க்குறப்ப பெனோ ஷெஃபின் அழகிரி ஐஎஃப்எஸ் சொன்ன மாதிரி நம்ம போர்டை நம்ம பார்த்து உணர்றதுக்கும் அதை தொட்டு உணர்றதுக்கும் அந்த டைமில் பார்க்குறப்ப இந்த ஃபீல் நிச்சயமாக ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட ஆஸ்பிரேஷனுக்கு மேக்ஸிமைஸ்டாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி முன்னாடி மேக்ஸிமைஸ்ட் ஆஸ்பிரேஷனாக இருக்கணும். அதே நேரத்தில் அது அன்பிரசிடெண்டாக இருந்தாலும் அன்பிரிடிக்டடாக இருந்தாலும் கமிட்டடாக இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட்னு இருக்கிறப்ப அந்த 2 வார்த்தைக்குள்ளே இல்லாமல் பியாண்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்கணும் அப்படின்ற அந்த வார்த்தையில தான் திரும்ப பெனோ ஷெஃபின் அழகிரி ஐஎஃப்எஸ்ஸாக. ஏன்னா எனக்கு பல மேடைகளில் என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறதுல எனக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு ப்ரைடுன்னு சொல்லுவேன். அந்த ப்ரைடில் அவங்கள பார்க்குறப்ப சொல்கிறது, சம்டைம்ஸ் கடவுள்கிட்ட கேட்குறப்ப எனக்கே ஏன் பெனோ அளவுக்கு அந்த அந்த எனர்ஜியும் ஆட்டிடியூடும் கொடுக்கல நான் தோத்தப்ப அப்படின்னு கேட்குற அந்த கேள்விக்கு இன்னைக்கு பெனோ கிட்ட இருந்து அவங்களோட நான் கேட்ட கேள்விக்கு அவங்க கிட்ட இருந்த வந்த பதில் தான் என்னுடைய ஆளுமைக்கான கேள்விக்கு எனக்குள்ள இருந்த கேள்விக்கான பதில். இது எனக்கு மட்டும் பதில் இல்லை, பல ஆளுமைகளுக்கு, அதுவும் இந்த இந்தியாவில் ஒரு சிட்டிசனும் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு வரப்ப பெனோ ஷெஃபின் மாதிரியான ஒரு ரிமார்க்கபிள் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டிஸ் வந்து யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் that she is not an example for only for Tamil Nadu, only for India. She is an example, an extraordinary example for everyone in this universe. So Beno, instead I take the pride in interviewing you today. Thank you, sir. It's a privilege to have எனக்கு தான் அது பெருமை in the conversation with you today, sir. Yes. Thank you so much, and wishing each and everyone who is watching this interview the ability to pursue your aspiration to the fullest extent possible.